சற்று முன்பாக வந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்கு தாமதமாக விண்ணப்பித்தவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிபிஎஸ்இ இயக்குநருக்கு இதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை என்று தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு தாமதமாக விண்ணப்பித்தவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிபிஎஸ்இ நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை நிறைவேற்றாவிட்டால் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஎஸ்இ இயக்குநருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டு பெறலாம். முகேஷ், யார் தொடர்ந்த வழக்கு, உத்தரவின் சாராம்சம் என்ன? கார்த்திகேயன், இந்த வழக்கு பாத்தீங்கன்னா முகுந்தன் உள்ளிட்ட மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்தாங்க. இதுல நீட் தேர்வு தங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. அதற்கான காரணங்களா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தங்கள் விண்ணப்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாதனால விண்ணப்பங்கள் நிராகரிச்சுதான் நீட் தேர்வு வாரியம் தரப்பில் தெரிவித்திருக்காங்க. எனவே தங்களை தேர்வில் அனுமதித்து தங்கள் விண்ணப்பங்களை அனுமதித்து தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் இவர்கள் அனைவரையும் 38 பேரையும் தேர்வில் அனுமதிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பங்களை ஏற்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்இ தொடர்ந்த வழக்கில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தள்ளுபடி செய்தது. இந்நிலையில இன்று நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் முன்னிலையில் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் முறையீடு செய்தனர். அந்த முறையீட்டின் பொழுது தனி நீதிபதியான புஷ்பா சத்யநாராயணன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதால் தங்கள் உத்தரவை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது அந்த கோரிக்கை ஏற்ற நீதிபதி மேல்முறை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில சிபிஎஸ்இ வாரியத்தோட அடுத்த கட்ட வேலை மாணவர்களோட நிராகரிக்கப்பட்ட மாணவர்களின் மனுக்களை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரே வழி. எனவே அந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்த தனி உத்தரவை அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்த தவறும் பட்சத்தில் சிபிஎஸ்இ இயக்குநர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று எச்சரித்திருக்கார் கார்த்திகேயன். முகேஷ், விண்ணப்பிக்கும் கடைசி தேதி முடிந்து தாமதமாக என்று மனுதாரர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அது கடைசி நாள் தாமதமாக எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல எத்தனை நாட்கள் வரைக்குமான கால அவகாசம் இது? கார்த்திகேயன், இது கடைசி நாளான தாமதம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் விண்ணப்பித்தது இவங்க விண்ணப்பிக்கப்பட்டது ஏற்கப்பட்டதாக உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. ஆனால் 2-3 நாட்கள் கழித்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தங்கள் மனு நிராகரிக்கப்பட்டது என்று பின்னர் இமெயில் மூலமாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே இந்த மாணவர்கள் 38 பேரும் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தான் விண்ணப்பித்த மாணவர்கள் தவறு எதுவும் இல்லை. விண்ணப்பம் தேர்வு வாரியத்திற்கு போய் சேருவதில் இடைப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாணவர்கள் பொறுப்பேற்க முடியாது. எனவே அவர்களை தேர்வுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். கார்த்திகேயன், சிபிஎஸ்இ இயக்குநர் தரப்புல ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டதா? ஏன் இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிற அந்த அடிப்படையில் ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டதா? இன்றைய வழக்கு பொறுத்தவரையிலும் மனுதாரர்கள் தரப்பிலான வழக்கறிஞர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஆஜரானாங்க. அவங்க தரப்புல ஆஜரானது பொழுது தனி நீதிபதி முன்பு ஆஜராகும் பொழுது இவங்க தரப்புலோட கருத்துக்களை கேட்டு நேற்று நிராகரிக்கப்பட்ட முகேஷ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.